விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் ஜெயித்தவங்களுக்கு 50 லட்சம் மதிப்புள்ள வீடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் போட்டியாளர்களுக்கு எந்த அளவுக்கு போகுது அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு தாங்க இந்த வீடியோ. ஆக்சுவலாக டைட்டில் வின்னரே சொன்ன ஒரு விஷயந்தான். 9வது சீசன் சீனியரில் அருணா அவர்கள் ஜெயித்தாங்க இல்லையா, அவங்களுக்கு 50 லட்சம் வீடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அவங்க ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க, டேக்ஸ் மட்டுமே 15 லட்சம் பிடிச்சிக்கிறாங்க. அதனால் நீங்கள் அந்த 15 லட்சத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த 50 லட்சம் வீடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னால் உடனேலாம் 15 லட்சத்தை புரட்ட முடியல, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தவணை முறையில் நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். நான் எப்போ அந்த 15 லட்சத்தை கொடுக்குறேனோ அப்போ தான் அந்த 50 லட்சம் மதிப்புள்ள வீடு எனக்கு என் பேரில் பத்திரப்பதிவு ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே போல் தான் 8வது சீசனில் ஜெயிச்ச ராஜலக்ஷ்மி மற்றும் செந்தில் கணேஷ் இவங்களுமே சமீபத்தில் பேட்டியில் சொல்லியிருக்காங்க. அதாவது 15 லட்சம் வரிக்கு மட்டுமே அரசுக்கு செலுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஒன்று 50 லட்சத்தை வீடை பத்திரப்பதிவு செய்யறதுக்கு 15 லட்சம் கொடுங்க, அப்படி இல்லைன்னா 15 லட்சத்தை குறைச்சிக்கிட்டு மீதமுள்ள 35 லட்சத்துக்கு நீங்கள் வீடு பத்திரப்பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு கிராமத்தில் ஒரு வீடு இருக்குது, சென்னையில் அவ்வளவா எங்களுக்கு வேலை கிடையாது, அதனால் அப்பப்போ போயிட்டு வர்றது தானேன்றதால எங்களுக்கு 15 லட்சம் எங்களால் கட்டவும் முடியாது அப்படின்றதால எனக்கு 35 லட்சம் வீடே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். அதனால் உக்கரம் பகுதியில் 35 லட்சம் மதிப்புள்ள ஒரு வீட்டை எங்கள் பேரில் பத்திரப்பதிவு செஞ்சு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரசிகர்கள் மத்தியில் அதிக அளவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு திறமைக்காக ஒரு பரிசு கொடுக்குறாங்க, அதுலேயும் இந்த அளவுக்கு வரியை பிடிச்சி அவங்களுக்கு கையில் போய் சேருதா இல்லையான்னு கூட தெரியாமல், அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதா இல்லையான்னு கூட தெரியாமல், என்ன இது ஒரு பித்தலாட்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ரசிகர்கள் ரொம்பவே கோவம் அடைஞ்சு கொந்தளிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி மக்கள் சைட்லேருந்து. அதனால் இந்த ஒரு செய்தி இப்படி 2 வின்னர்கிட்ட இருந்தும் வந்ததால் ரசிகர்கள் கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.